குருடி சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய மார்கழி மாதம் மிதுன ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம். நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அது எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது, அதற்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன, அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக நம்ம பார்க்கலாம். முதல்ல இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் மிதுன ராசிக்கு இருக்குது, மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது, அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன, இதன் அடிப்படையில் தான் இந்த பதிவானது பதிவு செய்யப்படுது. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் மிதுன ராசிக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, ராசிக்குள்ளேயே குரு பகவான் வக்ரம் பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. ராசிக்கு 3ஆம் இடமான தைரிய வீரிய ஸ்தானத்தில் கேது, ராசிக்கு 6ஆம் இடத்துல புதனும் சுக்கிரனும் இணைவு. உங்களுடைய ராசி அதிபதி 6ஆம் இடத்துல அமர்ந்திருந்து தன்னுடைய பலனை தந்துட்டுருக்கிறார். 6ஆம் இடத்துல புதன் இருக்கிறது அந்த அளவுக்கு ஒரு சௌகரியமான ஒரு சூழல் இல்லை. ராசிக்கு 7ஆம் இடத்துல சூரியனும் செவ்வாயும் இணைவு. இந்த சிவர் ராஜ யோகம் அப்படிங்கிற யோகம் கூட ஏற்படுது. ஏன்னா குருவுக்கு 7ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறது அப்படிங்கிறது, குருவோட சூரியன் இருக்கிறதும் அப்படிங்கிறதும் சிவராஜ யோக அமைப்பு. ஸோ அது கூட ஏற்பட்டு உங்களுடைய ராசியோட டைரெக்டாகவே சம்மந்தப்படுது. நல்ல விஷயந்தான். ராசிக்கு 9ஆம் இடத்துல ராகு பகவான், ராசிக்கு 10ஆம் இடத்துல சனி பகவான். ஸோ இந்த கிரக சூழ்நிலைகளில் தான் இந்த மாதமானது பிறக்குது. மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா, மார்கழி மாதம் 1ஆம் தேதியே சூரியன் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். சூரியனுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு கிடைக்கிது. ரெண்டாவதாக இந்த மாதம் முழுக்க அந்த சூரியன் அந்த 7ஆம் இடத்துலையே தான் இருக்க போகிறார். 6லேருந்து 7ஆம் இடத்துக்கு பயிற்சியான சூரியன் 7ஆம் இடத்துலையே தான் காத்திருக்கிறார். ரொம்ப ரொம்ப முக்கியமான பயிற்சி அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா, மார்கழி மாதம் 5ஆம் தேதி 20/12/2025 அன்னைக்கு சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். 5ஆம் அதிபதி 7க்கு மாறி அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. ரெண்டாவதாக பார்த்துட்டிங்கன்னா, 5 கூடியவர் 7ஆம் இடத்துல இருந்தாலுமே அங்கே கூடவே 6ஆம் அதிபதியும் 3ஆம் அதிபதியும் இருப்பது கொஞ்சம் நெருடலான விஷயந்தான். மார்கழி 28 வரைக்கும் அந்த சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல தான் இருக்கிறாரு. அதன் பின்பு 8ஆம் இடமான மகர ராசிக்குள்ளே பயிற்சி ஆகிறாரு ஜனவரி மாதம் 12ஆம் தேதி. அடுத்ததாக மிக முக்கியமான பயிற்சி அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, உங்களோட ராசி அதிபதியினுடைய பயிற்சி, புதனுடைய நகர்வு. முதல் 14 நாட்களுக்கு புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடமான ருணரோக சத்ருஸ்தானத்தில் தான் இருக்கார். டிசம்பர் 29ஆம் தேதி ராசிக்கு 6ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடத்துக்கு புதன் பயிற்சி ஆகுது. இந்த புதன் பயிற்சி ஆகிறது மட்டும் இல்லாமல் புதன் குருவோட வீட்லேயும் குரு புதனோட வீட்லேயும் இருக்கிறதுனால குரு புதன் பரிவர்த்தனை யோகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கூட ஏற்படுது. இப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ராசி பலமடையக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தாச்சு அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லிடலாம். ஆனால் பரிவர்த்தனை அடையும் போது உங்களுடைய ராசிநாதனான புதன் பலமடையக்கூடிய ஒரு சூழ்நிலை தான், ஆட்சி பலம் அப்படிங்கிற அளவுக்கு பலமடையக்கூடிய ஒரு சூழ்நிலை தான். அப்படிங்கிறதுனால இதுக்கு முன்பு இழந்த பலத்தை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வந்தாச்சு அப்படிங்கிறத சொல்ல முடியும் நம்மளால். ஸோ இதுதான் இந்த மாத துவக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகளிலும் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகளும். முதல்ல சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் என்ன செய்ய காத்திருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். பாருங்கள், சூரியன் 3ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. அதே நேரத்தில் அவர் 11ஆம் அதிபதியோட கூட்டு சேர்ந்து அமர்ந்திருக்கு. அப்போ சூரியன் செவ்வாய் இணைவு ராசிக்கு 7ஆம் இடத்துல. சூரியன் 3 கூடியவர் 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. 11ஆம் அதிபதியான செவ்வாயோட சேர்ந்துருக்கு. செவ்வாய் 6 கூடியவரும் கூட. இப்போ 3, 7, 11 அப்படின்னு சொல்லக்கூடிய திரிகோணம் இணையுது. அதுக்கு பேர் 3, 7, 11 அப்படிங்கிறது காம திரிகோணம் அப்படிங்கிறது அந்த 3, 7, 11 அப்படிங்கிற பாவத்திற்கு பேருங்க. இந்த காம திரிகோண அதிபதிகள் சேர்ந்து ராசியோடோ ராசிநாதனோடோ கோச்சாரத்தில் அல்லது தசாபுத்தியில் தொடர்பு கொள்ளும்போது புதியதாக ஒரு உறவு அமைவதற்கான வாய்ப்புகளை இது ஏற்படுத்தி தரும். திருமணத்திற்கு முன்பு புதியதாக ஒரு உறவு அப்படின்னா திருமணம் பண்ணக்கூடிய வாழ்க்கை துணையாக இருக்கும் இல்லையா? உங்களை பார்ப்போம், உள் ரீதியாக சந்தோஷத்தை தரக்கூடிய எதிர்பாலினம் நம்மளுக்கு கிடைக்கும், அவங்களுடைய பழக்க வழக்கம் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லுது.
திருமணத்துக்கு முன்னாடினா கண்டிப்பாக பொண்ணை பார்ப்போம், பேசுவோம். நம்மளுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா திருமணத்தை நோக்கி அதை எடுத்துகிட்டு போவோம். ஏன்னா பையனை பார்ப்போம், பேசுவோம். நம்மளுக்கு பிடிச்சிருந்தா அந்த பையன் கூட திருமணம் வரைக்கும் நம்ம எடுத்துகிட்டு போகலாம். ஸோ இது சொல்லக்கூடிய விஷயமா இருக்குது. இந்த காமத்திரிகோணம் இயங்கும்போது ராசியோடும் ராசிநாதனோடும் இணைவு பெற்று இந்த காமத்திரிகோணம் இணையும் போது ஜாதகருக்கு அந்த சுகத்தை, காம சுகத்தை கொடுத்து விடுகிறது. ஆனால் இங்கே என்ன அப்படின்னா 3, 7, 11 இணைவு இருக்குது. ஆனால் 6ஆம் இடம் அப்படிங்கிற விஷயமும் சம்மந்தப்படுது. திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த இணைவு இருந்ததுன்னா மிதுனத்துக்கெல்லாம் திருமணம் டும் யோகம் வந்துடும். கண்டிப்பாக மார்கழி தையில் கல்யாணம் பண்ணிடுவீங்க. நிறைய பேருக்கு ஆகாத நிறைய வயதான நபர்களுக்கு கூட அந்த காலகட்டம் ஆகிடும். ஏஜ் பார் ஆயிடுச்சு, 42 ஆயிடுச்சு, 43 ஆயிடுச்சு, இங்கே யார் கல்யாணம் பண்ணுறது அப்படிங்கிற சூழ்நிலையெல்லாம் தாண்டி கல்யாணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளை அது ஏற்படுத்தி தந்துடுது. ஸோ உங்களுடைய சுயஜாதகத்தில் அது சூரியனுடைய தசாபுத்தி அந்தரமோ இல்லை புதனுடைய தசாபுத்தி அந்தரமோ, செவ்வாயினுடைய தசாபுத்தி அந்தரமோ, இல்லை சூரிய தசை புதன் புத்தி செவ்வாய் அந்தரம், இப்படின்னு அந்த 3 பேர்த்தோட காம்பினேஷன் எங்கே வந்தாலும் சரி கண்டிப்பாக சக்ஸஸ் தான், திருமணம் நடந்துடும். இது திருமணமாகாத நபர்களுக்கு ஒரு நல்ல விஷயம், சந்தோஷமான விஷயம். திருமணம் ஆயிடுச்சு சார், ஒய்ஃப் கூட தான் இருக்கா, ஹஸ்பண்ட் கூட தான் இருக்காங்க அப்படிங்கும்போது ரொம்ப 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 தெளிவாக கேட்டுக்குங்க. உங்களுடைய வாழ்க்கை துணையை உங்களால் எந்த அளவுக்கு திருப்திப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு பெண்ட் பண்ணி போயிடுங்க. உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் இவங்க தான் நம்மளுக்கு அப்படின்னு அவங்க உணரணும். ஸோ அந்த லெவலுக்கு நம்ம பெண்ட் பண்ணி போகணும். யாருக்கா இப்போது ஒன்றும் இல்லை, யாராருக்காகவோ ஒரு கம்பெனியில் வேலைக்கு போகிறோம், முதலாளிக்காக நம்ம என்ன கூட கும்பிடுவோம், எவ்வளோ கோபத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். சாகிற வரைக்கும் கூட இருக்கக்கூடிய துணை இல்லையா, அவங்களுக்காக அட்ஜஸ்ட் பண்ண தப்பு இல்லை இல்லையா. அது நம்மளுக்கு புரியாத அவங்ககிட்ட தான் நம்ம எல்லா ஈகோ எல்லாத்தையும் காட்டுவோம் இல்லையா. ஸோ இது என்னன்னா அவங்ககிட்ட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். இல்லைன்னா இந்த காலகட்டம் நம்மளுக்கு அவங்க சரியானவங்க இல்லை அப்படின்னு உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு தோணிடுச்சுன்னா மறுபடியும் அதை ரெக்கவர் பண்ணி கொண்டு வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இது உங்களுடைய சுயஜாதகத்தில் அந்த சூரியன், செவ்வாய் அல்லது புதனுடைய தசாபுத்தி அந்தரம் இல்லாமல் இருக்கணும். இல்லாமல் இருந்ததுன்னா மைல்டாக சின்ன ஒரு அட்டாக் மாதிரி வந்துட்டு போயிடும். அது தசாபுத்தியாக நடக்குது அப்படின்னா, இப்போ பிரிவினை ஏற்பட்டதுன்னா மறுபடியும் சேர்த்து வைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சிரமப்பட வேண்டியது. இப்போது காமத்திரிகோணம் ட்ரிகர் ஆகுது அப்படிங்கும்போது அதற்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து மற்ற விஷயங்களை ஒதுக்கி வைக்கிறது நல்லது. ஏன்னா இல்லைன்னா நம்மளுக்கு ஆகாத ஒரு வரன்னு நினச்சிக்குவாங்க. விஷயத்தில் கவனமாக இருங்க. அதே போல் 3ஆம் அதிபதி 7க்கு வர்றது, அது 9ஆம் அதிபதியினுடைய பார்வையில் இருக்கிறது. என்னென்னா அப்படி நீங்கள் பெண்ட் பண்ணலை அப்படின்னா உங்கள் மேலே சந்தேகம் அப்படிங்கிற ஒரு பேய் ஒட்டிக்கும். உங்களுடைய வாழ்க்கை துணை உங்கள் மீது சந்தேகப்படுவதோ அல்லது நீங்கள் உங்கள் வாழ்க்கை துணை மீது சந்தேகப்படுவதோ அதிகரிக்குமே தவிர குறையாது. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கிறத தெளிவாக புரிஞ்சுக்குங்க. கொஞ்சம் உங்களை காட்டில் உங்களுடைய துணை கொஞ்சம் ஈகோஸ்டிக்காக இருப்பாங்க. நான் சொல்கிறது தான், நான் யோசிக்கிறது தான், எல்லாமே எனக்கு தெரியும் அப்படிம்பாங்க. எல்லாத்துலேயுமே ஸ்பீடாக இருப்பாங்க. அவங்கள பெண்ட் பண்ணவே முடியாது, அசைச்சு பார்க்கவே முடியாது. சில நபர்களுக்கு இந்த காலகட்டம் வேலை இழப்பு கூட ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. நம்மளுடைய அசால்ட்டு தனத்தினால தான் வேலை இழப்பு ஏற்படும். ஸோ இத்தனை விஷயங்கள் இருக்குது. இப்போ முடிந்த அளவு துணியை அனுசரித்து போகிறது நல்லது. வேலையில் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணணும். அதே நேரத்தில் தேவையில்லாத ஈகோ, கோபம், அவசரம் இதெல்லாம் இருக்கக்கூடாது. சூரியன் செவ்வாய் இணைவு குருவோட பார்வையில் இருக்கிறதுனால ஓரளவு கட்டுக்குள்ளே இருக்கும். குரு பார்வை இல்லை அப்படின்னா மிகப்பெரிய பாதிப்பு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த குருவோட பார்வை இந்த ராசியை பொறுத்தளவுக்கு அது குரு பாதகாதிபதி இருந்தாலும் அவர் சுபகிரகம் அப்படிங்கிறதுனால ஒரு ஃபேவர் சொல்கிறோம், அவ்வளோதான். ஸோ கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம்.
ஸோ அது சூழ்நிலை இருக்குது. அதே நேரத்தில் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. மார்கழி மாதம் 5ஆம் தேதி, டிசம்பர் 20, ஜனவரி 12ஆம் தேதி வரைக்கும் ஒரு 7ஆம் இடத்துல தான் இருக்கிறாரு. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, எனக்கு பிடிச்ச விஷயம் இது தான், இதை நான் செய்து காட்டுவேன், அதை நான் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடிய எந்த விஷயமா இருந்தாலும் செலவுகளை பற்றி யோசிக்காமல் கண்டிப்பாக பிடிச்ச விஷயத்தை செய்து காட்டிடுவீங்க. அதற்கு மிக முக்கியமாக ஒரு பெண்ணின் உடைய ஆதரவு பூரணமாக கிடைக்க போகுது. பெண் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உங்களுக்கு வாழ்க்கை துணையாக இருக்கலாம், உங்களுடைய பெண் குழந்தைகளாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய குழந்தை வயது, உங்களுடைய குழந்தைக்கு என்ன வயதோ அந்த வயது இருக்கக்கூடிய பெண்கள் உதவி செய்யலாம். வேறு எனக்கு குழந்தைகளே இல்லை, ஒன்றா அதுக்காக முயற்சி பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா பெண் குழந்தைகள் கிடைப்பதற்குள்ள வாய்ப்புகளையும் இது ஏற்படுத்தி தருது. முக்கியமாக ஒரு பெண் வந்ததுக்கப்புறம் உங்களுடைய லைஃப் ஸ்டைல் மாறும் இல்லையா, அந்த உங்களுடைய ஆசைகள் ஒவ்வொன்றும் நிறைவேற ஆரம்பிக்கும் இல்லையா, அதற்குண்டான ஸ்டார்டிங் பாயிண்ட் இந்த மாதம். பெண்களின் மூலமாக ஆசைகள் படிப்படியாக நிறைவேறக்கூடிய வாய்ப்புகளை இந்த சுக்கிர பகவான் ஏற்படுத்தி தருவார். உங்களுடைய சுயஜாதகப்படி சுக்கிரனுடைய தசாபுத்தி அந்தரம் நடக்கணும், அல்லது பரணி பூர்வம் போராட்டத்தில் ஏதாவது கிரகணன்னு தசாபுத்தி நடத்தணும். ஸோ அது நல்லாயிருக்கும். பெண்களினுடைய ஆதரவு கிடைக்குதுன்னா அதை அப்படியே கிராப் பண்ணிக்க பாருங்கள், சரிங்களா. உங்களை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு பார்க்கும். ஆனால் அந்த பெண்கள் மூலமாக செலவுகள், விரைய செலவுகள் அதிகமாக வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதையும் நம்ம கொஞ்சம் கட்டுக்குள்ளே வச்சுக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஓகே, சுக்கிரனுடைய பார்வை ராசிக்கு கிடைக்கிது, குரு அங்கே இருக்கார் இல்லையா, 5-7 தொடர்பு. நிறைய மிதுன ராசி என்பவர்களுக்கு காதல் திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய விருப்பம் உங்களுடைய விருப்பத்தை வெளிப்படுத்துவதற்குண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய, கூடி வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது. குழந்தைகள் நல்லா படிக்கும், உடல் ஆரோக்கியத்திலிருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும். அது மார்கழி பகுதிக்கு மேலே ஹெல்த் ரிலேட்டடாக இருந்து வந்த எல்லா தொந்தரவும் நீங்கும். நிறைய நண்பர்களுக்கு அந்த காலகட்டம் எண்ணமும் செயலும் ரொம்ப தெளிவாக நேர்த்தியாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. பரவாயில்லையே, நம்ம என்ன நினச்சோமோ அதை இன்றைக்கி உள்ளே முடிக்கணும்னு நினச்சோம், அதை முடிச்சிட்டோம். கரெக்டாக ஒரு ஈவினிங் ஒரு 5 o'clock முடிக்கணும்னு நினச்சோம்னா அதுக்குள்ளேயே கம்ப்ளீட் பண்ணிட்டோம், ரொம்ப சரியான பாதையில் நம்ம போயிட்டுருக்கோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. தொழில் ரீதியாக, வேலை ரீதியாக சொல்கிறேன். கணவன் மணி உறவு எப்படி இருக்குங்கிறது ஆல்ரெடி பேசிட்டோம். அதில் ஒரு நம்பிக்கை கிடைக்கும் உங்களுக்கு. புதனுடைய நகர்வு மார்கழி மாதம் 14ஆம் தேதி, டிசம்பர் 29ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடத்துக்கு புதன் பயிற்சி ஆகுது. இங்கே குரு புதன் பரிவர்த்தனை ஆகும். கணவன் மனைவிக்குள்ளே சின்ன சின்னதாக சண்டைகளும் கருத்து வேறுபாடுகளும் இருந்தாலும் ஒரு இடமாற்றத்தை சந்திக்கிற மாதிரியான ஒரு வாய்ப்புகள் இருந்ததுன்னா க்ரியேட் பண்ணிக்கங்க, இருந்ததுன்னா யூஸ் பண்ணிக்கங்க, இல்லைன்னா க்ரியேட் பண்ணிக்கங்க. இருக்கிற இடத்த விட்டு வெளியில் போய் ஒரு 2 நாள் 3 நாள் இருந்துட்டு வந்தீங்கன்னா இருக்கிற பிரச்சனைகளில் பகுதி சால்வ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ இடமாற்றம் ஒரு பெரிய வாழ்க்கை மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத சொல்லுது இடமாற்றம். ஒருவேளை நீங்கள் ஒரு ஆணாக இருந்தீங்கன்னா அந்த இடமாற்றத்துக்கு அப்புறம் உங்களுடைய வாழ்க்கை துணை, உங்களுடைய துணையின் மூலமாக, அந்த பெண்ணின் மூலமாக நிறைய விஷயங்கள், நிறைய விருப்பங்கள், நிறைய ஆசைகள் உங்களுக்கு நிறைவேற காத்திருக்கு. உங்களுக்கு என்ன வேணுமோ செய்யணும்னு முடிவு பண்ணியிருப்பாங்க. செலவுலாம் பற்றி யோசிக்காமல் செய்வாங்க. அதே போல் வண்டி வாங்கணும், வீடு சொத்து சுகம் அமைகிறதுக்குண்டான வாய்ப்புகளை சொல்லுது. ஜனவரி ஸ்டார்டிங்கிலிருந்து வீடு வாங்கணும், வாகனம் வாங்கணும், 2 வீலர் 4 வீலர் எதுனாலும் சரி, நியூ இயருக்கு வாங்கலான்னு பிளான் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வாங்கிடுவீங்க. நல்ல ஒரு வாகனமாக அமையும். வாங்குறது எல்லோரும் தான் வாங்குகிறாங்க, லாங் டைம் யார் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது என்ன இல்லையா. மிதுனத்துக்கு இது ஒரு அற்புதமான சூழலை சொல்லுது. அதே போல் புதுசாக பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, அதிலே விருப்பம் வரும், அதையும் செய்வீங்க. உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஹாப்பியாக இருக்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத யோசிச்சா அதை செய்யக்கூடிய ஒரு காலகட்டம். இதுக்கு முன்னாடி இருந்த அந்த துவண்டு போன மனப்பான்மை இல்லாமல் வரக்கூடிய டிசம்பர் 29க்கு மேலே, மார்கழி 14க்கு மேலே தன்னம்பிக்கையோடு புத்துயிர் பெறக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலை. என்ன பரிவர்த்தனையில் ராசிநாதன் பலமாயிடுறார். பரிவர்த்தனையில் பலமாகுது, ஆகல 2வது புதனுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு கிடைக்குது. எண்ணமும் செயலும் உடலும் மனமும் தெளிவடையக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலையை இந்த புதன் ஏற்படுத்தி தருவார்.
ஸோ நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் இருக்குது, சின்ன சின்ன நெகட்டிவ் தான் இல்லையா? ஸோ அந்த நெகட்டிவை பாசிட்டிவாக மாற்றிக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு பார்த்துட்டா, சிம்பிளாக அருகில் இருக்கக்கூடிய காவல் தெய்வ வழிபாடு செய்துட்டு வாங்க, அல்லது குலதெய்வ வழிபாடு செய்துட்டு வாங்க. பிறந்த கிழமை அன்றைக்கும் பிறந்த நட்சத்திரத்தன்னைக்கும் இந்த வழிபாடை செய்யுங்க. இந்த மாதம் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை தரக்கூடிய அமோகமான மாதமாக மாறும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. உங்களுக்காக நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நன்றி நண்பர்களை, நன்றி. வாழ்வுளமுடன். திருச்சிற்றம்பலம்.